தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வெல்கம் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். நான் கிரண். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படவும் லைஃப்பில் வர ஸ்ட்ரகிள்ஸை மேற்கொள்ளவும் ஒரு சில டிப்ஸ் இந்த சேனலில் போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் மூலயமா ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டார்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஒருத்தவங்க அவங்களோட ஒப்பீனியன் சொல்லும்போது அது உங்களுக்கு நோன்னு தோணிருக்கலாம். ஆனாலும் அவங்களோட மனசு ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக எஸ் சொல்லியிருக்கீங்களா? ஒருத்தவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ஒப்பீனியனை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறப்போ உங்களோட மனசுக்குள்ளே அதுக்கு வேற ஒரு ஐடியா இருக்குது, இது பண்ண வேண்டாம், கான்ட்ரரியாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட்குள்ளே ஏதாவது ஐடியா தோணிருக்கும். ஆனாலும் அச்சோ இவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ, இவங்க மனசு ஹர்ட் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி அந்த ஐடியாவை சொல்லாமே விட்டுருக்கீங்களா? இந்த 2 கொஸ்டினுக்கும் ஆமாம் நான் அப்படி தான் இருந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். எனக்கு பேசிக்காக இந்த ஸ்ட்ரகிள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து யாருக்கும் நோ சொல்லக்கூடாது, பெரியவங்கனாலே அவங்க சொல்கிற எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், அவங்க என்ன சொன்னாலும் அது கேட்கணும். ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒரு கலர் காமிச்சு இந்த ட்ரெஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கலனாலும் அந்த ட்ரெஸ் நான் தான் போட போகிறேன். ஆனால் எனக்கு அந்த கலர் பிடிக்கலனா கூட சரி இவங்க தானே வாங்கி கொடுக்குறாங்க, இவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களோ நம்ம சொன்னான்னு நினச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறது. இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறோம் அப்படின்ற ரீசன்ஸ் பார்த்தோம்னா, வெரி ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறது. நம்ம இதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது நம்மளோட ஒப்பீனியனை வச்சோம்னா அவங்க மனசு அது ஹர்ட் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறது. செகண்ட் திங், இப்போது அந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, ஆனால் அவங்க வாங்கி கொடுக்குறப்போ அந்த ட்ரெஸ் எனக்கு வேணான்னு நான் சொல்லி அவங்க ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி என் கூட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸோ அந்த இடத்துல ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, அந்த சிச்சுவேஷனை அப்படியே இக்னோர் பண்ணி அதை விட்டு நம்ம அவாய்ட் பண்ணி வந்துடுறதுக்காக ஓகே அப்படின்னு சொல்லிடுறது. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கேங்கில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் அந்த கேங் கூட கனெக்டே ஆகாது. ஆனாலும் அவங்க அந்த கேங் கூடவே இருப்பாங்க. அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க, அந்த கேங்கை பண்ணுற பாவம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பட் எதுலேயுமே அவங்க இன்வால்வ் பண்ணலைனாலும் அவங்களுக்கு அந்த கேங்கோட ஒத்து போகாத மாதிரி ஒரு ஃபீல் வரும். மேபி அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவங்க மனசுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் பேசலாம். அவங்க பார்க்குறவங்க எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க, பாவம் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை சொல்லவோ காஸ்பல் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவோ அவங்களால முடியாது. ஏன்னா நம்மளே யாருமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்களோ, நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்களோ அப்படின்ற, நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இன்னொரு ரீசன், இது ரொம்ப முக்கியமான ரீசன், என்ன நினைப்பாங்கன்னா நம்ம ஒரு ஒப்பீனியன் சொல்லி அந்த ஒப்பீனியன் ஒரு வேளை தப்பாக போயிடுச்சுன்னா அவங்க சொல்கிற ஒப்பீனியன் பண்ணியிருந்தா கரெக்டாக இருந்திருக்குமோ, அப்போ நம்ம சொல்லி அது தப்பாயிடுச்சுன்னா அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணி அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நோ சொல்கிறதோ அவங்க ஒப்பீனியன் எடுத்து வைக்கிறதையோ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பீப்புள் ப்ளீஸராக இருக்கீங்க. நான் தான் ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும், பிகாஸ் நான் ஒரு பெரிய பீப்புள் ப்ளீஸராக இருந்திருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த டுவர்ட்ஸ் த கிராஸ் எபிசோட் 2ல் நம்ம பீப்புள் ப்ளீஸராக இருக்கக்கூடாது, இன்ஸ்டெட் நம்ம காட் ப்ளீஸராக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்க் 15வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். இந்த பிலாத்துக்கு தான் எல்லா அத்தாரிட்டியும் இருந்தது. டெத் பனிஷ்மெண்ட் கொடுக்குற அத்தாரிட்டிலாம் அந்த பிரதான ஆசாரியர் அவங்களுக்கு இல்லை, அந்த யூதர்களுக்கு இல்லை, இந்த பிலாத்துக்கு தான் இருந்தது. ஸோ அதனால இவங்க எல்லாரும் அவனை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. அவனை பரபாசுன்றவன் ஒரு கொலகாரன், அவன் ஒரு கல்லை, ஆனால் அவனை விடுதலை ஆக்கிட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ண உடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கில் போட்டிருக்கு. ஆனால் மத்தேயுல இன்னொரு விஷயம் போட்டிருக்கு. இந்த பிலாத்தினுடைய மனைவியினுடைய கனவுல முந்தின நாள் ரொம்ப நான் வேதனைப்பட்டேன் கனவுல, அந்த மனுஷன் நிமித்தம் அவரை நீதிமானா இருக்கிறாரு, அவரை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஒய்ஃப் சொல்லி அனுப்பிச்சிருக்கா. ஆனால் இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, அவன் மனுஷனை பிரியப்படுத்துறவனா இருந்து என்ன சொல்லிடுறான், இந்த பழி என் மேலே விழாது அப்படின்னு அவன் ஒரு சேஃப் சைட் எடுத்துக்கிட்டு அவன் ஒரு நீதிமானா இருக்கிறவரை உள்ள அனுப்பிச்சு விட்டுட்டான். வாரினால் அடிபட்டு சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்துட்டான். கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நம்ம பல நேரங்களில் தெரியாம, நம்மளுக்கே தெரியாம ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு எதிரான இந்த உலகம் ஒரு வார்த்தை சொல்லும் போதோ ஒரு முடிவு எடுக்கும் போதோ நம்மளை வற்புறுத்தும் போதோ நம்ம அதுக்கு கீழ்ப்படிஞ்சிடுறோம். ஸோ இந்த பீப்புள் ப்ளீஸிங் ஆட்டிடியூடை சாத்தான் அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி பல நேரங்களில் நம்மளை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க வச்சுருவோம். எப்படி மனுஷங்க மூலயமா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இன்டெல்ஜ் பண்ணி சொல்லும் போது நம்ம மனுஷங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறது. நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு 5 காரியத்தை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் விஷயம் ஊழியம். ஊழியம்னு வரும்போது ஃபுல் டைம் ஊழியக்காரங்க, அழைப்பு இருக்கிறவங்க, இவங்க ஒரு சைடு இருக்கலாம். இன்னொரு சைடு பிலீவர்ஸாக இருக்கிற நம்மளும் ஏதாவது ஒரு டாக்டரின் கேட்குறோம் அப்படின்னா அதில் பைபிளுக்கு அப்போஸாக இருக்காது, இல்லாட்டி பைபிளில் சொல்லப்படாததெல்லாம் திருச்சி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு என்றைக்குமே நம்ம கீழ்ப்படியக்கூடாது.
we should know. கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, நான் மனுஷங்களை பிரியப்படுத்துறவனா இருந்தேன்னா நான் கிறிஸ்துவ பிரியப்படுத்தவங்களா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மனுஷங்க ஒரு விஷயம் நம்மளை பண்ண சொல்லி தூண்டுறாங்க அப்படின்னா, அது ஆண்டவருக்கு விரோதமா இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு ஓகே சொல்லி போகவே கூடாது. வேதத்துக்கு விரோதமான டாக்டரன்ஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுமா? பாவம். இந்த உலகத்துல நம்ம ஸ்நேகமா இருக்கிறது வந்து கர்த்தருக்கு எதிரான பாவம் அப்படின்னே வந்துட்டு வேதம் சொல்லுது. அதாவது ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறோமா நம்ம உலக ஸ்நேகம் நம்ம வச்சுக்கும் போது அது ஆண்டவருக்கு எதிரான பாவம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, எதிரான்ற ஒரு ஸ்ட்ராங்கான வேர்டு அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கோமோ, இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கோமோ, இல்லை ரொம்ப எல்டர்ஸாக இருக்கிறாங்க, அவங்களே கூட நம்மளை ஒரு பாவத்துக்கு நம்மளை இன்டல்ஜ் பண்ண போறாங்க அப்படின்னா we should learn to say no. நம்மளுக்கு இல்லை, எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்ல தெரியணும். நம்ம ஒரு அடல்ட்டாக இருக்கோம், ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம், ஆண்டவருடைய ப்ரீச்சிங்ஸ் நம்மளுக்கு தெரியுது, நம்மளை வந்து ஆண்டவர் நம்ம மனசுக்குள்ளே பேசுகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் நம்ம இந்த உலகத்தில் சொல்கிறவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பாவத்துக்குள்ளாக நம்மளை வந்து ரொம்ப வற்புறுத்துறாங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, இன்னைக்கு ஒரு நாள் பண்ணு, இன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் பண்ணு கூட வா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாவத்துக்கு, அவங்க செய்கிற பாவத்துக்கு உங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ன செய்யணும்? நோ சொல்ல நம்மளுக்கு தெரியணும். நம்மளோட ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கணும். அப்போது நம்ம அவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா உலக ஸ்நேகம் நம்மளுக்கு கர்த்தருக்கு எதிராக நம்ம நிற்கிறோம்னு அர்த்தம். அடுத்து 3வது விஷயம், இது வந்து நிறைய பேர் இதில் தான் அஃபெக்ட் ஆயிருக்கும். என்னன்னா சொசைட்டியை குறித்து பயம். மனுஷங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இந்த மனுஷங்களோட வார்த்தை எப்படி இருக்குமோ. நம்மளுக்கு இப்போ ஒரு காரியம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம், ஆண்டவர் ஒரு டைம் சொல்லியிருக்கிறாரு, ஸோ இந்த டைமில் உங்களுக்கு வந்து இது நடக்கும், நான் உனக்கு கொடுப்பேன், இல்லாட்டி என்னோட டைமுக்காக நீ காத்துரு, நான் உன்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்மளே பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த நேரத்தில் இந்த சொசைட்டியோட ப்ரெஷர் வந்து நம்மளை, அதுவும் முக்கியமான காரியங்களில் லைக் மேரேஜ் விஷயம், குழந்தை பெற்றுக்கிற விஷயம், ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தில் சொசைட்டியை எழுப்பி விட்டு அவங்க மூலியமாக வந்து பிசாசு நம்மக்கிட்ட பேசுவோம். என்ன உனக்கு இன்னும் நடக்கல, உனக்கு இன்னும் கிடைக்கல அப்படி சொல்லும்போது, ஸோ நம்ம மறுபடியும் போய் ஆண்டவர்கிட்ட எனக்கு என்ன நடக்க மாட்டேது, எல்லாரும் எனக்கு கேட்குறாங்க, ஸோ எனக்கு ஆசீர்வாதத்தை துரிதப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் பேசுவோம். மனுஷரை நம்புகிறதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். இது வந்து மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு சில பேர் வந்து இந்த மனுஷங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாக இருக்கும், அவங்க லைஃப் பார்ட்னராக கூட இருக்கலாம். அவங்கள நம்ம எப்படியாச்சும் நம்மளை பிடிக்க வைக்கணும், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்கிறது. அதே மாதிரி அவங்க ஏதாவது நம்ம ஆப்போசிட்டாக சொன்னால் அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்களோ அப்படின்னு. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும்னு வேதம் சொல்லுது. ஸோ அதனால மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காகவோ, இல்லை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்றதுக்காகவோ நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி போயிடக்கூடாது. பிகாஸ் நம்மளை எப்படினாலும் ஆசீர்வதிக்க நம்மளோட தேவனால முடியும். நம்மளோட கர்த்தர் வந்து நம்மளுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஸோ ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா எந்த வகையில ஆசீர்வதிப்பார். இப்போ உங்கள் லைஃப் பார்ட்னரை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணவே தேவையில்லை. உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்தும் உங்களுடைய பயபக்தி உள்ள உங்களுடைய நடக்கைகளை நிமித்தமும் அவங்களே ஆதாயப்பட்டுக் கொள்வாங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வந்துடும். நம்ம தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்க நடக்க நம்ம குணசாலியாகவும் புத்தியுள்ளவங்களாகவும் நம்ம மாற ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது மூலியமா நம்ம கிட்ட பீப்புள் அட்ராக்ட் ஆகி வருவாங்களே தவிர நம்ம மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் ட்ரை பண்ண தேவையில்லை. 4th ரீசன், சில பேர் பீப்புள் ப்ளீஸிங்காக இருக்கிறதுக்கு ஒரு மெயினான ரீசன் வந்து புகழ்ச்சி தேடுறது. அதாவது மனுஷங்கிட்ட இருந்து அங்கீகாரம் வாங்கிக்கிறது. அதாவது அவங்க தேவனுடைய அங்கீகாரத்தை பார்க்கலும் மனுஷங்க நம்மளை அங்கீகரிக்கணும், மனுஷங்க நம்மளை புகழணும் அப்படின்னு எதிர்பார்க்குற கேட்டகரி. யோவான் 12வது அதிகாரம் 43வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க வந்து தேவனிடத்தில் வர்ற மகிமையை பார்க்கலும் மனுஷங்களிடத்துல வர்ற மகிமையை வந்து அதிகமாக விரும்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன காரியம்னா, அவங்க யூதர்களுடைய ஒரு பெரிய அத்தாரிட்டியில் இருக்கிற ஒரு 2-3 பேர் வந்து ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுட்டாங்க. ஆனால் அதை வந்து அவங்க வெளியே சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா நம்மளோட பதவி போயிருமோ இல்லை இது போயிருமோன்னு சொல்லி அவங்க வந்து ரகசியமாக வந்து அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு விசுவாசிச்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா மற்றவங்க கிட்ட சொன்னால் மற்றவங்க நம்மளை இந்த பதவி நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நல்ல மரியாதையோட மதிப்போட நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அதுக்காக வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வரணும் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. நம்ம ஒரு சில இடங்கள்ல நம்ம தப்பு பண்ணி தான் நம்மளை வந்து மனுஷங்க எல்லாரும் க்ளோரி பண்ணோம் அப்படி தேவையில்லை. அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணாமல் இருந்தால் அந்த புகழ்ச்சி நம்மளுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு வந்து பரலோகத்தில் ஞாபக புஸ்தகத்தில் நம்மளோட கிரியைகள் எழுத வைக்கப்பட்டு வருதுல்ல. ஸோ நம்மளோட பலன் வந்து அங்கே கிடைக்கும். இங்கே உடனே நம்மளுக்கு பலன் கிடைக்கணும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து மனுஷங்க நம்மளுக்கு என்ன புகழ்னாலும் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, we may get it from our Lord. நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது அவர் உண்மை உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லும். ஸோ அதனால அவர் வந்து நம்ம கிரியைகளை நோட் பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடப்போம். ஸோ 5th திங், ஃபைனல் திங் நம்ம பார்க்க போகிறது அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 29வது வசனம். நம்ம கண்டிப்பாக ஆண்டவர் கீழ்ப்படியணும்,
மனுஷங்களுக்கு கீழ்ப்படுகிறத விட நம்ம ஆண்டவருக்கு தான் கண்டிப்பாக கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இப்போ இவ்வளோ மேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து சில பேர் வந்து ரட்சிக்கப்படாத ஒரு ஃபேமிலியில் இருப்பாங்க. இன்னும் அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒரு ஆள் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. ஸோ நம்ம ரட்சிக்கப்பட்டது தெரிய வந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோவம் உண்டாச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா இவளை வந்து திரும்ப நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறதுக்காக நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. நம்மளை வந்து கண்டிப்பாக நீ இது பண்ணணும், பழைய மார்க்கத்துக்குள்ளே வரணும், இல்லை அந்த அதுக்குரிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஏதாவது ஒன்று நீ பண்ணணும்னு சொல்லி நம்மளை அதுக்குள்ளே இழுக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு, நீ கண்டிப்பாக வி மஸ்ட் ஒபே God's word rather than man's word அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சோம்னா, ஒரு பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மெயினாக நம்ம போராட வேண்டியது வந்து ஜெபத்தில் தான். ஜெபத்தில் வந்து ஆண்டவர் இந்த மாதிரி சுச்சுவேஷனே வராதபடிக்கு விலக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். உங்களுடைய சித்தம் இல்லாத காரியங்கள் எங்கேயும் என் கால் போகக்கூடாது, நான் உள்ள எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது பிரச்சனை ஆகுது, நம்மளால முடியல அப்படின்ற நேரத்தில் ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்தை தான் பார்க்குறாரு. ஆண்டவர் வந்து நம்ம இருதயங்களை சோதித்து அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ மேக்ஸிமம் he will help us to avoid that situation. இந்த சிச்சுவேஷன் வராதபடிக்கு அதை தடுத்து போட ஆண்டவர் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிடுவார். ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வரது என்னன்னா, இந்த மாதிரி பீப்புள் ப்ளீசிங் பிஹேவியர் வந்து ஆண்டவருக்கு சில நேரம் விரோதமான காரியமாக மாறுது. நம்மளுக்கு இருக்க நம்பிக்கை இல்லாத தன்மையினால, நான் நம்பிக்கைன்னு சொல்லும்போது மனுஷங்க மேலே வைக்கிற நம்பிக்கையோ தன்னம்பிக்கையோ கிடையாது. நான் சொல்றது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. என்னோட பலவீனத்தில் அவர் பலன் என்கிட்ட பூர்ணமாக விளங்குது. இன்னொரு வேதத்தில் வார்த்தை சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் பற்றுதலாயிரு அப்படி சொல்லி. ஸோ அப்போ நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கையாக முழு இருதயத்தோடு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு கர்த்தர் மேலே இருக்கிறோம்னா, ஏன்னா முதலாவது கற்பனை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட முழு பலனோடும் கர்த்தரிடத்துல அன்பு கூறுவாயாக. ஸோ ஆண்டவர் இடத்துல நம்ம முழு பலனோட அன்பு கூறணும்னா, சில இடங்களில் தேவன் நம்மளுக்கு கொடுக்குற பலத்தினால நம்ம வந்து அந்த இடத்துல நோ சொல்லணும். நம்ம மேக்ஸிமம் நம்ம ப்ரேயர்லேயே இது பண்ணிடலாம். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை பேச சொல்லுவார். நீ சொல்லு, நீ வேணான்றத நீ உன்னோட வாயினால சொல்லு. நீ ஏன்னா பழக்க வைக்கணும்ல நம்மள. நம்ம இப்படியே பீப்புள் ப்ளீஸராக கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிட முடியுமா? நம்ம ஆண்டவரை ப்ளீஸ் பண்றவங்களா மாறணும்ல. ஸோ அதுக்காக நம்மளை பழக்க வைப்பாரு. சில நேரங்களில் நம்மளையே நோ சொல்ல வைப்பாரு. ஸோ லேர்ன் டு சே நோ அட் சம் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல நோ சொல்ல பழகிக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த டேக்அவே இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இது வந்து கனெக்ட் ஆகுது, எத்தனை பேர் பீப்புள் ப்ளீஸராக இது வரைக்கும் இருந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி அதை மாறிக்கலாம் அப்படின்றது நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாத்தையும் ஏதாச்சும் நம்மளோட லைஃப்ல நடைமுறைப்படுத்தி பார்ப்போம். எப்படி எஃபெக்டிவா இருக்குங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். God bless you all.